புதன்கிழமை காலையில் எந்திரிச்சது 5:30 மணிக்கு. இன்றைக்கி சமையல் புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் சொரக்காய் கடையல். சொரக்காய் வந்து பக்கத்து தோட்டத்துக்காரங்க கொடுத்துருந்தாங்க. சரி ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கே செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சாச்சு. குட்டீஸ் 2 பேருமே வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஆயில் மசாஜ் முடிச்சுட்டு யோகாவும் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் குளித்து ஃப்ரெஷ் ஆகி வந்த உடனே அவங்களுக்கு வந்து ராகிக்குள் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறதுக்கு கொடுத்துருவேன். இது குடித்ததுக்கப்புறமா 1/2 அன் ஹவர் கழித்து தான் சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயை மௌரிக்காட்டை கொடுத்து கடித்து சாப்பிடுன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட்றதே இல்லைங்க. புளிக்குதுன்னு ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறா. அதனால் இப்போல்லாம் நெல்லிக்காயை துருவி நல்லா தட்டிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி கலந்து அது இப்படியே வாட்டர் பாட்டிலில் போட்டு கொடுத்துருவேன். அது வந்து வாட்டர் பாட்டிலில் குடிக்கும்போது அது அடியே தங்கிக்கும், தண்ணியை மட்டும் குடிச்சிக்கோன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ குடிச்சிட்ருக்கா. இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொன்னான். இல்லைன்னா ஒரு நாளைக்கு தேன்லேயோ அல்லது நாட்டு சக்கரையோ போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த நெல்லிக்காயும் கொடுத்துருவேன். அதுவும் சாப்பிட்டுக்கிறான். நான் எப்போவுமே காய் நிறையா வணக்கிட்டு அதில் வந்து சாப்பாட்டை கொஞ்சமாக போட்டு காய் நிறையா இருக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன். சொரக்காய் கடையில் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க.